ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 3 எபிசோட் 2 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பில்லி ஆக்சுவலி ஒரு இடத்த ஒன்று இழுத்துட்டு போச்சுல. இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தலைதறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஓடி வந்து அவன் காரில் ஏறி போயிட்டு தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பூத்தில் போய் 911 கால் பண்ணுறான். பட் அவன் கால் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஆப்போசிட்டில் அவனை எடுத்துகிட்டு போனதை ஃப்ளாஷ் கட்டில் காட்டுறாங்க. அதுல எலிங்க ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த ஒரு கிரேச்சர் அவன் முகத்தை பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி இப்போ பார்த்தா அப்சைட் டவுனுக்குள்ளே வந்துடுறான். இப்போ அவங்க வந்து நடுவில் நின்றுட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் ஒரு கும்பல் ஆஃப் மக்கள் வர மாதிரி தெரியுது. ஆனால் அந்த குரூப் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அவனை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. டே யாரா நீங்கள், உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு நடுவில் ஒரே ஒரு உருவம் மட்டும் பார்த்தீங்கன்னா இவன் எதிர்க்க வந்து நிற்கிது. பார்த்தா அந்த உருவம் இவனை மாதிரியே இருந்துட்டு இருக்கு. உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒரு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கட்டணுமா, என்னத்தரா கட்டணும் அப்படின்னு கேட்க, நீ பார்க்கறத கட்டுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு மறைச்சிடறான். ஆக்சுவலி இது எபிசோடில் கொஞ்சம் லேட்டாக தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 2 த மால் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 11 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா. ஏன்னா மைக்குன்னு வீட்டுக்கு வரல. ஸோ மைக்குக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம், அவங்க செத்துருவாங்க போல அப்படின்னு சொல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கும். அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் மாதிரி போயிட்டு இருக்கோம். அதுவுமே கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இப்போ நான் வரலன்னு அப்படின்னு மைக் சொல்லிட்டால. ஸோ 11 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காப்புல. அண்ட் பாட்டு வேறு ஓடுது, டோன்ட் மிஸ் வித் ஜிம் அப்படின்னு பாட்டு வேறு ஓடிக்கிட்டு இருக்கு சைடில். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜாய்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு வழியாக பேசிட்டோம்ல, யார் நாங்களாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கெத்து காட்டிக்கிட்டு இருக்க. சரி இன்னைக்கு நைட் நான் டின்னருக்கு போகிறேன், நீயுமே வந்துரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோ அது டேட்டிங்கில் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் அது டேட்டு தான். அண்ட் இப்போ சைடில் இன்னொரு ஆஃபீஸர் கால் பண்ணி சொல்கிறாங்க, மேயர் ஆஃபீஸில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு சார், இங்கே கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, போகும்போது பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து மேக்னட்ஸ் அதை தட்டி விட்டு போயிடுறாரு. அதுவுமே கீழே விழுந்துருது. இப்போ கீழே விழுந்தது எல்லாம் ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒட்ட வைக்க ட்ரை பண்ணேன். மேக்னட்ஸ் எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது, எல்லாம் கீழே விழுந்துகிட்டு இருக்கு. அண்ட் எகைன் இப்போ கட் பண்ணி நான்சியை காட்டினா, நான்சி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவள் கடுப்பில் இருந்துட்டு இருக்கா. அவனுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி நடந்துக்க, அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் சார், வெளியே போகணும், மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அவள் லீவ் கேட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஜானத்தனை கூப்பிட்டு இப்போ அந்த எலி பிரச்சனையை விசாரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. எகைன் கட் பண்ணி மாலை காட்டினா அங்கே டஸ்டின் ஸ்டீவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே அவங்க 2 பேர் ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா டே நான் ரஷ்யன் டெலிகம்யூனிகேஷனை ஹேக் பண்ணேன்னா ஐ மீன் இன்டர்செப்ட் பண்ணேன், அதுக்குள்ளே நிறைய விஷயம் எனக்கு காட்டியிருக்கு, எனக்கு அதை நீ ட்ரான்ஸ்லேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ஸ்டீவ் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்ருக்கான். இது மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம அமெரிக்கன் ஹீரோஸ் தருவாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருக்க. கட் பண்ணி எங்கேன்னு பார்த்தா நம்ம 11 காட்டினா இப்போ மேக்ஸை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்ணி மைக் எங்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்போ நீயும் பேசாத, அவனை ஒதுக்கேடி, நான்லாம் லூக்காஸ் அப்படி தான் பண்ணியிருக்க தெரியுமா, இவனுங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் அண்ட் லூக்காஸை காட்டினா அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. டே நான் தப்பு பண்ணிட்ட போறடா அப்படின்னு மைக் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லூகாஸ் என்ன சொல்கிறான், டே மேக்ஸ்லாம் என்ன 5 வாட்டி டம்ப் பண்ணியிருக்காடா, நான் என்ன விட்டா கொடுத்துட்டேன், வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மாலுக்கு போயிட்டுருக்காங்க. எதுக்காங்கன்னா 11க்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. மேக்ஸிமே இப்போ அவள் மாலை கூப்பிட்டு போயிட்டுருக்கா. இவனுங்க மட்டும்லாம் என்ஜாய்மெண்ட் கிடையாது, அவனுக்கு நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவளுமே சுற்றி காட்டதாக கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அண்ட் இப்போ கட் பண்ணி ஸ்விம்மிங் பூலை காட்டினா பில்லி அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஒரு வாய் பார்த்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கான். அண்ட் அங்கேயுமே வந்துட்டு இவங்களுமே கேரனுமே வந்துடுறாங்க. வந்துட்டு டே நான் நேற்று ஏன் வரலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்க மண்டையில் அடிச்சிட்றான். மண்டையில் அடித்து கொண்டுட்டானான்னு பார்த்தா இல்லை, அது ஆக்சுவலி ஒரு இல்யூஷனோ கனவோ அந்த மாதிரி. அண்ட் இப்போ அங்கேருந்து என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கிளம்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு இன்சார்ஜ் எடுத்துக்க, அவன் உடம்பே ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது, அவனுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸ்டில் பார்த்தீங்கன்னா போதையில் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். வெயிலே அவனுக்கு ஆக மாட்டேங்குது. மேபி இவனுமே அந்த அப்சைட் டவுன் கூட கனெக்ட் ஆகிட்டான் போல் இருக்குது, அதனால் அப்படி இருக்கான். அண்ட் இப்போ டஸ்டோட ஸ்டீவ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை டீகோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. லாஸ்ட்டில் வர மியூசிக் மட்டும்தான் நம்ம ஸ்டீவுக்கு புரியுது. ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராபின் வந்துடுறா. டே எனக்கு 4 லாங்குவேஜ் தெரியும், வாடா நான் டீகோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவள் டீகோட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. கட் பண்ணி எங்கே நான்சி ஜானத்தனை காட்டினா ஒரு பாட்டிமா கால் பண்ணியிருந்தாங்களே எலி தொல்லை அதிகமாக இருக்குன்னு. இப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் இந்த உரம் மூட்டை அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எலி சாப்பிட்டு காலி பண்ணிகிட்டு இருக்கேன். எலிங்க தான் சாப்பிட்டுச்சா கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியுமா, இந்த கன்ஃபார்மாக அதுக்கு தான் தின்னுச்சுன்னு சொல்லும் போது அண்ட் அதில் ஒரு எலி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கூண்டில் எலி அடைச்சி வச்சுருக்காங்க. அது எகிரிட்டே இருக்குது, கூண்டை கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு, ஏதோ மான்ஸ்டர் அடைச்சி வச்ச மாதிரி. அதை அவங்க பயத்தோடு பார்க்குறாங்க. கட் பண்ணி இப்போ ஹாப்பரை காட்டினா ஹாப்பர் பார்த்தீங்கன்னா மேயர் ஆஃபீஸில் தான் இருந்துட்டு இருக்காரு. வெளியே மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ மேயர் என்ன சொல்கிறான், இப்போ அந்த மக்கள் எல்லாம் நீ கிளியர் பண்ணும் அப்படின்றான். போராட்டம் பண்ணுறது அவங்க உரிமை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் அவங்க கிட்ட பர்மிட் இல்லையே, ஸோ இப்போ அவங்கள நீ காலி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹாப்பர் கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறமே அதுக்கான வேலையை பார்க்குறாப்புல.
ஏன் இந்த மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்கன்னா, இந்த ஊருக்கு ஆக்சுவலி அந்த மால் வந்துருச்சுல. ஸோ மால் வந்ததுக்கப்புறம் மற்ற கடைக்காரங்க எதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சேல்ஸ் வியாபாரமே நடந்திருக்காது. ஸோ மற்ற கடைகள் எல்லாமே டல் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடு மற்றதுலேயே காட்டியிருப்பாங்க. ஜாய்ஸ் இருக்கிற கடை, அந்த தெருவீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறிச்சோன்னு இருக்கும். ஏன்னா எல்லா மக்களுமே மாலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாய்ஸ் இருக்கிற கடையில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் இருக்கிற மாதிரி தெரியும், வேறு யாருமே இருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மற்ற கடைக்காரங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் அந்த இடத்துல நம்ம காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீ ஜஸ்ட் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ஹாப்பர் கிட்ட பார்த்தீங்கன்னா மேயர் சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இப்போ மாலை காட்டினா இவங்க 2 பேர் நம்ம 11 அண்ட் மேக்ஸ் அந்த படத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்காக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. பசங்க பார்த்தீங்கன்னா அவளுக்கு எப்படியா சமாதானம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிஃப்ட் வாங்க தேடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி எங்கே ஜாய்ஸை காட்டினா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த மேக்னெட்டிக்ஸ் காட்சி அப்படின்னு சொல்லி இப்போ இதை பற்றி தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கிளார்க் கிட்ட போயிட்டுருக்காங்க. நம்ம டஸ்டின் வைக்கோ சயின்ஸ் வாத்தியார் இருக்கார்ல, அவங்ககிட்ட போயிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ கட் பண்ணி எங்கே நான்சியன் ஜானத்தனுக்கு வந்தா, ஜானத்தன் அந்த எலியை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறான். அது அங்கிட்டு இங்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்கு. நான்சிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஏதோ ஒரு லீடு கிடைக்க, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவளை கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அண்ட் திடீர்னு அந்த எலிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது, அது உடம்புலேருந்து ஏதோ வெடிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா அந்த எலி போட்டுன்னு வெடிச்சு ஒரு மாதிரி ஸ்லைம் மாதிரி ஆகி அந்த ஸ்லைம்குள்ளே இந்த ஏதோ கிரியேச்சர் வெளியே வந்துகிட்டு இருக்குங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இது யூடியூப்ல காட்ட முடியுமான்னு தெரியல, இருங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ எகைன் கட் பண்ணி பில்லியை காட்டினேன். நான் முன்ன சொன்ன அந்த ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, நீ உன்னை கட்டணும்னு அந்த உருவம் சொல்லிச்சுன்னு, அதை காட்டிட்டு இப்போ எகைன் பில்லியை காட்டினேன். அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க அவனை ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னு மாதிரி பார்க்குறாங்க. அவன் ஷவரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த பொண்ணுமே வந்துடுது. இதுக்கு முன்னாடி இன்சார்ஜில் இந்த பொண்ணு வந்துடுது. அந்த பொண்ணு வந்துட்டு என்னடா உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இவன் காதில் அது எப்படி கேட்குதுன்னா, என்ன அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எகைன் பசங்கிட்ட வந்தால் அவங்க இப்போ அந்த பொண்ணுங்க 2 பேரும் பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பசங்க இந்த பக்கம் கிஃப்ட் தேடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம டஸ்டினுக்கு வந்தால் டஸ்டின் ராபினும் சேர்ந்து அந்த மெசேஜை டீகோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸை டீகோட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அவனு கூட ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தால் அந்த இடத்துல பசங்களுமே இருக்காங்க. டக்குன்னு மாட்டிக்கிறாங்க. நான் உன்னை இங்கேருந்து தூக்கி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 அந்த இடத்துல சொல்லிட்டு கிளம்பிடுறான். பசங்களுமே கிளம்பிடுறாங்க. இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஹாப்பரை காட்டினா போராட்ட மனைவெல்லாம் ஹாப்பரை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த இடத்துல ஹாப்பருக்கு யாரோ ஒரு ஷர்ட் கொடுக்குறாங்க. ஷர்ட்டு சும்மா ஜிகுன்னு இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஷர்ட்டை போட்டு நைட்டு மனுஷன் டின்னருக்கு போயிட்டு இருக்காரு. டின்னருக்கு போய் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கிளார்க் அந்த சயின்ஸ் வாத்தியார் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மரை கிரியேட் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணுது, எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் மேக்னெட் வேலை செய்யலை அப்படின்னு கேட்கும்போது எஸ் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் இதுக்கு பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருவேளை இதை விட பெருசாக இருந்தா அப்படின்னு சொல்லும்போது ப்ராக்டிக்கலி அது பாசிபிள் தான். ஆனால் அதுக்கு $10 பில்லியன்ஸ் பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல, ஆனால் அது பாசிபிள் தானே, எல்லாமே இங்கே பாசிபிள் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ சொல்லிட்டு ஏன் நம்ம ஸ்டீவ் ராபின் அண்ட் டஸ்டினை காட்டினா அவங்க கடையை மூடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆண்டி வேலை பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை பொம்மை இருக்குது. அண்ட் அந்த குதிரை பொம்மை ஓடும்போது ஒரு வகை மியூசிக் கேட்குது. ஸ்டீவ் அதை தான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ விளையாட போறியா அப்படின்னு அவங்க கேட்க, இந்த மியூசிக்கும் டேப் ரெக்கார்டரில் லாஸ்ட்டில் இந்த மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மியூசிக்கு. இப்போ 2 மியூசிக் ஒரே இடத்துல இருக்கும். ஒருவேளை இதே மாதிரி அங்கே ரஷ்யாவிலையும் இருக்குமா அப்படின்னு கேட்க, மெசேஜ் ரஷ்யாவிலேருந்து வரல, இங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஹாப்பர் கடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார்ல, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ஜாய்ஸ் வராததுனால இப்போ என்ன பண்ணுறாரு, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சரக்கையும் எடுத்து அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஆண்டி வேலை ஒருத்தனை இடிச்சுட்டு போகிறாரு. யாரான்னு பார்த்தா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவன் தான் ஸ்டார்டிங்கில் இந்த ரஷ்யாவில் ஒருத்தன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கழுத்தை பிடிச்சி தூக்கினால அவன் தான் இவன். அண்ட் கட் பண்ணி பில்லியை காட்டினா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அடித்து கட்டி போட்டு தூக்கிட்டு வந்திருக்கான். தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி வைக்கிறான். அந்த மான்ஸ்டருமே பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளே வந்து வெளியே வருது. அதை பார்த்து அந்த பொண்ணு அலற மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.